இன்னைக்கு சென்னை வாசிகள் கடந்து போறப்ப மூக்க பொத்திக்கிட்டு போற ஒரு இடம்னா அது கூவம் நதிதான். ஆனா 1950கள் வரைக்கும் இதே கூவத்துல மக்கள் குளிச்சாங்க, படகு சவாரி செஞ்சாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஏன் இந்த நிலைமை மாறுச்சு? கோ செங்குட்டுவன் எழுதின வரலாற்று பக்கங்களை புரட்டுவோம். நான் உங்கள் கண்ணம்மா, த ஒய் ஃபேக்டர். கூவம் அப்படிங்கிற பெயருக்கு கூவ நதின்னு அர்த்தம். அதாவது கிணறு போல சுத்தமான நீர்நிலைன்னு பொருள். அடையாறுனா அடைக்கப்பட்ட ஆறுன்னு பொருள். உங்களுக்கு தெரியுமா, பக்கிங்காம் கால்வாய் ஒரு காலத்துல 675 கிலோமீட்டர் நீளம் இருந்தது. ஆந்திராவோட காக்கிநாடாவில இருந்து சென்னைக்கு 1200க்கும் மேற்பட்ட படகுகள்ல உப்பு மூட்டைகளையும் விறகுகளையும் ஏத்தி கொண்டு வணிகர்கள் வந்துட்டு இருந்தாங்க. சரி, ஏன் இந்த நிலைமை? புத்தகத்துல ஒரு முக்கியமான காரணத்தை சொல்றாரு. அன்றாட முகத்துவாரத்துல சேர்ற மணல் திட்டுக்கள் கடல் நீரை உள்ளே வரவிடாம தடுக்குது. அதோடு சேர்த்து நகரத்தோட அனைத்து கழிவுகளையும் சுத்திகரிக்காம இதுல கொட்டுனதுதான் பெரிய சாபம். கூவத்துல ஒரு காலத்துல 27 வகையான மீன் வகைகள் வாழ்ந்ததா வரலாறு சொல்லுது. ஆனா இன்னைக்கு அங்க ஆக்சிஜனோட அளவு 0. ஒரு ஆறு செத்து போனா ஒரு நாகரிகமே செத்து போகும்னு சொல்வாங்க. கூவம் தமிழகம் முழுவதும் அறியப்பட்ட ஒரு சொல்லாக இருக்கிறது. பெரும்பாலும் அழுக்குக்கு உதாரணமாக இச்சொல் பயன்படுத்தப்படுகிறது. நாராசமான வார்த்தைகளை பயன்படுத்தும் ஒருவரை பற்றி சொல்லும் போது கூவம் போல அவன் வாய் நாறுகிறது என்கிறார்கள். சென்னையில் ஓடும் எந்த கால்வாயாக இருந்தாலும் அந்த கூவம் என்று சொல்லும் வழக்கமும் மக்களிடம் இருக்கிறது. கவிஞர் மேத்தாவின் வேலைக்காரன் சினிமா பாடல் வரிகளில் கூட சிங்காரமா ஊரு இது சென்னைன்னு பேரு, ஊரை சுத்தி ஓடுதையா கூவம் மாறு என்று வரும். ஆனால் கூவத்தின் பயணம் என்பது மிக தெளிவானது, திட்டவட்டமானது. இந்த கூவம் எங்கே இருந்து தொடங்குது? திருவள்ளூர் மாவட்டம் கேசாவரம் அணையில் இருந்து தனது பயணத்தை தொடங்குகிறது கூவம். கடம்பத்தூர் ஒன்றியம் கூவம், மணவாளநகர், அரண்வாயில், திருமழிசை, வெள்ளவேடு, கண்ணார்பாளையம், பருத்திப்பட்டு, பூவிருந்தவல்லி, மதுரவாயில் வழியாக சென்னைக்குள் நுழையும் கூவமாறு கோயம்பேடு, அரும்பாக்கம், அமிஞ்சிக்கரை, சேத்துப்பட்டு வழியாக எழும்பூர் வருகிறது. சமய இலக்கியங்கள் மற்றும் கல்வெட்டுகளில் திருவிற்கோலம், கூகம், மதுராந்தக நல்லூர், தியாகசமுத்திர நல்லூர் என்று அழைக்கப்பட்ட இவ்வூர் அண்மை காலத்தில் கூவம் என்று அழைக்கப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் இக்கிராமம் இருக்கிறது. இங்கு பல்லவர், சோழர் காலங்களில் கட்டப்பட்ட திரிபுராந்தக சுவாமி திருக்கோயில் உள்ளது. பச்சை பசேல் என்ற வயல்வெளி மத்தியில் அழகுற அமைந்துள்ளது இக்கோயில். இக்கோயிலில் 1909ஆம் ஆண்டில் நடைபெற்ற ஆய்வில் 31 கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டுள்ளன. 2ஆம் ராஜேந்திரன், ராசராசன், 3ஆம் ராசராசன், வீரகண்ட கோபாலன், விஜயகண்ட கோபாலன், 1ஆம் குலோத்துங்கன் ஆகியோரது ஆட்சி காலங்களில் இக்கோயிலுக்கு வழங்கப்பட்ட கொடைகளை இக்கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. இந்த ஊரின் புகழ் பற்றியும் இங்குள்ள திருப்புராந்தக சுவாமி திருக்கோயிலை பற்றியும் துரைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகள் திருக்கூவ புராணம் என்னும் நூலை அருளியுள்ளார். அதில் மைந்தரையும் தாயையும் மடந்தையையும் பசுவையும் தந்தையையும் அந்தனரையும் கொன்ற எல்லையற்ற பாவம் செய்தவரே ஆயினும் அவர் கூவம் என்ற பதியின் எல்லையை அடைந்தார் என்றால் அவருக்கு அப்பதி நல்ல கதியை தரும் என்கிறார் திரைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகள். ஏறக்குறைய 2 நூற்றாண்டுகள் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஆங்கிலேயர்கள் சென்னையில் முதலில் கால் பதித்த இடம்தான் கூவமுகத்வாரம். சென்னை என்னும் மாநகருக்கு இங்குதான் முதலில் அடிக்கோலிடப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியின் போது கடல் நீரை உள்வாங்கியதன் மூலம் அதன் பாதிப்பிலிருந்து சென்னை மாநகரை காப்பாற்றிய பெருமை கூவத்துக்கே சேரும். 1950இல் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் போது சென்னை நகரில் ஓடும் கூவம் ஆற்றில் 49 வகையான மீன்கள் இருந்தது கண்டறியப்பட்டது. ஆனால் 1970இல் இது 21 வகையான மீன்களாக குறைந்தது. இப்போது மீனினம் என்ற ஒன்று அந்த ஆற்றில் கிடையவே கிடையாது. கூவம் தண்ணீரை எடுத்து வடிகட்டி தெளிய வைத்து அந்த தண்ணீரில் மீனை விட்டால் 4 மணி நேரத்தில் அவை உயிர் இழந்து விடுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இதற்கு காரணம் கூவம் ஆற்று நீரில் பிராணவாயு அறவே இல்லாமல் இருப்பதுதான். இதற்கு பதிலாக கன உலோகங்களான கேட்மியம், தாமிரம், பாதரசம் போன்ற நச்சு உலோகங்கள் அதிக அளவில் கூவம் ஆற்று நீரில் கலந்திருக்கின்றன. இத்தனை சிறப்புகள் கொண்ட கூவமாறு இந்த நிலைக்கு மாசடைய காரணம் என்ன? ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்ட பின் துணி நெசவு தொழிலுக்கு வெள்ளையர் நகரத்தை சுற்றிலும் 300 முதல் 400 ஆந்திர நெசவாளர்கள் குடும்பத்தை குடியமர்த்தியது ஆங்கிலேய அரசு. இதனைத் தொடர்ந்து ஏற்றுமதிக்கு துணி வேண்டியிருந்தது. ஆளுநர் மாடன்பேட் ஒரு புது நெசவாளர் கிராமத்தை நிர்மாணிப்பது என முடிவெடுத்தார். இதற்காக கூவம் கடலை அடையும் முன் கடைசி பகுதியாக இருந்த முதன்மை வர்த்தகர் சுங்குராமாவின் தோட்டத்தை ஆளுநர் எடுத்துக்கொண்டார். அங்கு நூற்பவர், நெய்பவர், கழுவுபவர்கள், சாயம் பூசுவோர், பிராமணர்கள், ஏவலாளர்கள் உட்பட 100கணக்கானோர்
குடியேற்றப்பட்டனர். இப்படி உருவாக்கப்பட்ட கிராமம்தான் சிந்தாதிரிப்பேட்டை எனப்படும் சிந்தாதிரிப்பேட்டை. இங்கிருந்து நெசவு தொழில் மூலமாக வெளியேற்றப்பட்ட அனைத்து கழிவுகளும் கூவம் ஆற்றில் விடப்பட்டன. கூவமாறு மாசடைந்ததன் தொடக்கம் இதுதான் என்கிறார்கள் ஆய்வாளர்கள். கூவம் மணக்குமா? இது போன்ற கேள்வி 1000 முறையாவது எழுப்பப்பட்டிருக்கும். இதற்கு காரணம் 1905 முதல் 2000 ஆண்டு வரை கூவத்தை சீரமைக்க 11 முறை திட்டங்கள் தீட்டப்பட்டன. ஆனால் ஒன்று கூட நிறைவேற்றப்படவில்லை. கூவமாற்றை மாசுபடுத்துவதில் வெள்ளைக்காரர்கள், இந்தியர்கள், அரசு, தனியார் என அனைவரும் எவ்வித பாகுபாடும் இல்லாமல் ஒருமித்து செயல்பட்டிருப்பதை அறிய முடிகிறது. கூவம், அடையாறு, பக்கிங்காம் என்ற இந்த புத்தகத்தில் பல ஆய்வுகளின் தரவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. கூவம் ஆற்றின் அழிவை போலவே அடையாறு, பக்கிங்காம் கால்வாய் பற்றியும் சென்னையின் நீர்நிலை பற்றின புரிதலையும் குடிநீர் திட்டங்கள் பற்றியும் இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன. நாம் என்ன செய்ய வேண்டும், ஏன் இந்த பாதிப்பு ஏற்பட்டது என்றும் மழை நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன என்பதனையும் இந்த புத்தகத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடைசி அத்தியாயங்களில் ஆறுகளின் இன்றைய அவல நிலைக்கு அவர் அடுக்கும் காரணங்கள். கழிவுநீர் கலப்பு. நகரின் லட்சக்கணக்கான லிட்டர் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் நேரடியாக ஆறுகளில் விடப்படுவது. மணல் திட்டு. ஆற்றின் முகத்துவாரத்தில் மணல் அடைத்துக் கொள்வதால் கடல் அலைகளால் ஆற்றை சுத்தப்படுத்த முடிவதில்லை. இது ஆற்றை தேங்கிய சாக்கடையாக மாற்றுகிறது. ஆக்கிரமிப்புகள். ஆற்றின் கரைகள் மற்றும் நீர்பிடிப்பு பகுதிகள் கட்டிடங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டதால் ஆற்றுக்கு வரும் இயற்கையான நீர் வழித்தடங்கள் அடைக்கப்பட்டுவிட்டன. மக்களின் அலட்சியம். ஆறுகளை வெறும் குப்பை தொட்டிகளாகவும் கழிவுநீர் தொட்டிகளாகவும் பார்க்கும் மனநிலை சமூகத்தில் நிலவுகிறது. ஆற்றுக்கு இழைக்கப்படும் பெரிய அநீதி இதுதான். நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் முன்வைக்கும் சில தீர்வுகள். ஆறுகளை மீண்டும் மீட்க அவர் சொல்லும் முக்கியமான வழிகள். சுத்திகரிப்பு நிலையங்கள். நகரின் கழிவு நீரை 100% சுத்திகரித்த பிறகே ஆற்றில் விட வேண்டும். ஒரு துளி கழிவு நீர் கூட நேரடியாக கலக்கக்கூடாது. அடுத்தது முகத்வார பராமரிப்பு. கூவம் மற்றும் அடையாறு கடலில் சேரும் இடங்களில் மணல் அடைக்காமல் தொடர்ந்து தூர்வாரி பராமரிக்க வேண்டும். அப்போதுதான் கடல் நீர் உள்ளே வந்து செல்லும். உவர் நீர் சுழற்சி ஏற்பட்டு ஆறு உயிருடன் இருக்கும். கரைகளில் கான்கிரீட் சுவர்களை கட்டுவதற்கு பதிலாக அதிகப்படியான மரங்களையும் நன்னீர் தாவரங்களையும் வளர்க்க வேண்டும். இது மண் அரிப்பை தடுத்து நீரை சுத்திகரிக்கும். ஆறுகள் என்பவை வெறும் தண்ணீரோடும் பாதை அல்ல. அவை ஒரு நகரத்தின் நாகரிகத்தின் சின்னம் என்பதை மக்கள் உணர வேண்டும். சுருக்கமாக சொன்னால், ஆறுகளை சீரமைப்பது என்பது வெறும் தூர்வார்வது மட்டுமல்ல, அது இயற்கையோடு நாம் மீண்டும் இணைவது என்பதே அவர் சொல்ல வரும் மைய கருத்து. மீண்டும் வேறொரு ஆய்வு புத்தகத்தின் சுவாரஸ்யமான பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் கண்ணம்மா, த வைஃப் ஃபேக்டர்.